இந்திய தொழில் முனைவோர் மற்றும் சிறு நடுத்தர வணிகங்களை வலுவூட்டும் வகையில் இந்திய சமூகத்திற்கான வணிக நிதியுதவி திட்டங்கள் குறித்த விளக்க கூட்டம் வரும் சனிக்கிழமை ஆகஸ்ட் 29 நடைபெறவுள்ளது. 14வது மைல் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள பூச்சோங் மாநாட்டு மையத்தில் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இந்த நிகழ்ச்சி நடைபெறும். இந்திய தொழில் முனைவோருக்கான வடிவமைக்கப்பட்ட பல்வேறு அரசு நிதியுதவி திட்டங்கள், வணிக நிதி மற்றும் மேம்பாட்டு வாய்ப்புகள் குறித்த நேரடி தகவல்களையும் வழிகாட்டல்களையும் வழங்குவதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்நிகழ்ச்சியில் அமானா இக்தியார் மலேசியா, பேங்க் ராக்யாட், தெக்கு நேஷனல் மற்றும் எஸ்எம்இ வங்கி ஆகிய நிதி நிறுவனங்கள் கலந்து கொண்டு நேரடி ஆலோசனைகளையும் விண்ணப்ப வழிகாட்டுதல்களையும் வழங்க உள்ளன. அனுமதி இலவசமாகும். கூடுதல் விவரங்களுக்கு 0162712241 எனும் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வரும் வழியில் பனிமழையில் உன் பார்வையில் கல்யாண மாலை வெள்ளை புறா ஒன்று உன்னை காணாதிரும் நொடி நேரம் பல மாதம் வருடம் என மாறும் நீங்காத ரீங்காரம் நான் தானே. நேபாளத்தின் வடக்கு ரஸ்வா மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள கடுமையான திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 17 மலேசியர்கள் உட்பட 579க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். இதுவரை குறைந்தது 160 பேர் பலியாகியுள்ளனர். போட்கோஷி ஆற்றில் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கால் குடியிருப்புகள், சந்தைகள் மற்றும் உள்கட்டமைப்புகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. 380க்கும் அதிகமான சுற்றுப்பயணிகள் தொடர்பை இழந்துள்ளதாகவும் நேபாள சுற்றுலா வாரியம் தெரிவித்துள்ளது. காணாமல் போனவர்களில் 17 மலேசியர்கள் தவிர்த்து 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள், 12 பிரிட்டிஷ் நாட்டினர், 4 தென்னாப்பிரிக்கர்கள், 3 அமெரிக்கர்கள் மற்றும் ஆஸ்திரேலியா, நெதர்லாந்தைச் சேர்ந்த தலா ஒருவரும் அடங்குவர். கைலாஷ் சென்ற யாத்ரீகர்கள் மற்றும் ஈஷா இயக்கத்தினர் பலரும் வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீபத் எல்லை பகுதியில் பெரும் சேதத்தை ஏற்படுத்திய இந்த வெள்ளப் பெருக்கில் பேருந்துகள், வாகனங்கள் மற்றும் கட்டிடங்கள் அடித்துச் செல்லப்படும் அதிர்ச்சியூட்டும் வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. தலைநகர் காட்மாண்டுவில் உள்ள மலேசிய தூதரகம் அங்குள்ள மீட்பு குழுவுடன் இணைந்து மலேசியர்களின் பாதுகாப்பு நிலவரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா உறுதிப்படுத்தியுள்ளது. பேராக் மக்களே, முதல் முறையாக தீபாவளி கார்னிவல் லேக் சைட் பிரீமியம் அவுட்லெட் எடிஷன் சில்வர் லேக்ஸ் வில்லேஜ் அவுட்லெட் 10 கஜாவில் செப்டம்பர் 3 தொடங்கி 6 வரை. நியூ அரைவல்ஸ், பிரீமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன், ஹோல்சேல் விலையில் சாரி, குர்தா, குர்த்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, டாட்டூ ஆர்டிஸ்ட், கிச்சன் வேர் அனைத்தும் ஒரே இடத்தில். பிக் இந்தியா, தரமான பொருட்கள் நியாயமான விலையில். சில்வர் லேக்ஸ் வில்லேஜ் அவுட்லெட் 10 கஜாவில். டெய்லி வாங்க மக்களை, ஒரு சூப்பரான லேக் வியூல வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். கடைசி நேரத்தில் சிறப்பு பொது விடுமுறைகளை அறிவிப்பது வணிக நடவடிக்கைகளுக்கு கூடுதல் நிதி சுமையையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும் என மலேசிய முதலாளிகள் சம்மேளனம் MEF எச்சரித்துள்ளது. 2026 சுக்மா போட்டியில் ஸ்லாங்கூர் மாநிலம் 101 தங்கப்பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்த சாம்பியனாக வாகை சூடியதை தொடர்ந்து செப்டம்பர் 1 சிறப்பு விடுமுறையாக மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் இதுபோன்ற திடீர் விடுமுறை அறிவிப்புகள் நிறுவனங்களின் பணியாளர் திட்டமிடல், உற்பத்தி மற்றும் விநியோக சங்கிலி நடவடிக்கைகளை பாதிக்கும் என MEF தலைவர் டாக்டர் ஷைட் ஹுசேன் ஷைட் உஸ்மான் தெரிவித்துள்ளார். குறிப்பாக உற்பத்தி, தளவாடம், சுகாதாரம் மற்றும் விருந்தோம்பல் போன்ற துறைகள் OT எனப்படும் மிக நேர ஊதிய செலவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கிடையில் இந்த திடீர் விடுமுறைகள் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் செயல்பாடுகள், விற்பனை மற்றும் பணப்புழக்கத்தை நேரடியாக பாதிக்கும் என மலேசிய வர்த்தக சங்கங்களின் கூட்டமைப்பான FMBA கவலை தெரிவித்துள்ளது. எனவே எதிர்காலத்தில் இதுபோன்ற சிறப்பு விடுமுறைகளை அறிவிக்கும் போது வர்த்தக நிறுவனங்கள் தங்களை முன்கூட்டியே தயார்படுத்திக் கொள்ள ஏதுவாக போதுமான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என இவ்விரு அமைப்புகளும் அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளன.
விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. நெகிரி செம்பிலானில் இந்தியர் நலன் விவகாரங்களுக்கான சிறப்பு அதிகாரியாக ஆட்சிக்குழு உறுப்பினர் அந்தஸ்தில் டத்தோ VS மோகன் நியமிக்கப்பட்டுள்ளார். மாயிகாவின் பரிந்துரையின் பேரில் செய்யப்பட்டுள்ள இந்த நியமனம் செப்டம்பர் 1ஆம் தேதி அமலுக்கு வருகிறது. மந்திரி பசார் டத்தோ இஸ்மாயில் லாசிம் நேற்று அதனை செய்தியாளர் சந்திப்பில் அறிவித்தார். ஜெராம் பாடங் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான மோகன் முந்தைய தேசிய முன்னணி காலத்து ஆட்சியில் ஆட்சிக்குழு உறுப்பினராகவும் இருந்தவராவார். இப்படி அரசியலிலும் அரசு நிர்வாகத்திலும் அனுபவம் வாய்ந்தவரான மோகனின் நியமனம் ஆட்சிக்குழுவில் இந்தியர் இல்லாத குறையை தீர்க்கும் என்பதோடு நெகிரி மாநில இந்தியர்களின் நலன்களை காக்கும் என இஸ்மாயில் லாசிம் நம்பிக்கை தெரிவித்தார். அண்மைய மாநில தேர்தலில் பாரிசான் நேஷனல் சார்பில் போட்டியிட்ட இரு மாயிகா வேட்பாளர்களும் தோல்வியுற்றதால் அக்கூட்டணி ஆட்சி அமைத்தும் அதில் இந்தியர்கள் ஆட்சிக்குழுவில் இடம்பெற முடியாமல் போனது குறிப்பிடத்தக்கது. ஜோர் சிங்கப்பூர் மக்களே, பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் டாப்பன் ஷாப்பிங் சென்டர் தப்ரா ஜோபர்வில் ஆகஸ்ட் 25 தொடங்கி 31 வரை வைரல் ஃபுட் வெண்டர்ஸ் மற்றும் பிரீமியம் அண்ட் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் நியூ அரைவல்ஸ், பிரீமியம் அண்ட் பூத்திக் கலெக்ஷன்ஸ், ஹோல்சேல் விலையில் சாரி, குர்தா, குர்த்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, டாட்டூ ஆர்டிஸ்ட், கிச்சன் வேர் அனைத்தும் ஒரே இடத்தில். பிக் இந்தியா, தரமான பொருட்கள் நியாயமான விலையில் டாப்பன் ஜோபர்வில் டெய்லி வாங்க மக்களே, வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல். ஸ்லாங்கூர் செமிஞ்சே விஸ்தா வேலி பகுதியில் உள்ள பேருங்காடிக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த காரில் 48 வயது ஆடவரும் 43 வயது பெண்ணும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். நண்பர்களான அவ்விருவரும் கடந்த சில நாட்களாக வீடு திரும்பாமலும் தொடர்பு கொள்ள முடியாமலும் இருந்த நிலையில் காரின் முன் இருக்கைகளில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். வாகனத்தில் எவ்வித உடைப்புகளோ அல்லது உடல்களில் காயங்களோ இல்லாத நிலையில் குற்றவியல் கூறுகள் எதுவும் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றார் அவர். எனவே இச்சம்பவம் தற்போதைக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. காஜாங் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட சவ பரிசோதனை மற்றும் ஆய்வுக்கூட முடிவுகளுக்காக காத்திருப்பதாக நஸ்ரோன் மேலும் கூறினார். Sunshine Kids, Port Dickson. Sunshine Kids, Telokama. Sunshine Kids, Siremban to Central. Sunshine Kids, Forest Heights. Sunshine Kids, Botanic Land. Join our preschool community and be part of an நீளமானது, தரமானது, சுவையானது, ஆரோக்கியமான அரிசிக்கு உன்னதமான தேர்வு. கிட்டா குவாலமுடாவில் பிறந்து 5 நாட்களே ஆன பச்சிளம் ஆண் குழந்தையை சட்டவிரோதமாக விற்க முயன்ற வழக்கில் குழந்தையின் பெற்ற தாய் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். 5 வருடங்களாக பிள்ளை இல்லாத ஒரு தம்பதியும் அவர்களில் அடங்குவர். 24 வயது தாய் வேறொரு பெண்ணின் அடையாள அட்டையை பயன்படுத்தி தனியார் மருத்துவமனையில் பிரசவம் பார்த்து குழந்தை இல்லாத அந்த தம்பதியின் பெயரில் குழந்தையை பதிவு செய்ய முயன்றதாக கிட்டா போலீஸ் தலைவர் டத்தோ அட்லி அபு ஷா தெரிவித்தார். இச்சம்பவத்தில் இடைத்தரகராக செயல்பட்ட 37 வயது ஆடவர் ஒருவர் மருத்துவமனை செலவுக்காக 9,000 ரிங்கிட்டும் தாய்க்கு 8,000 ரிங்கிட்டும் வழங்கியதை ஒப்புக்கொண்டுள்ளார். கைது செய்யப்பட்ட 6 பேரும் 11 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளதோடு ஆழ்கடத்தல் தடுப்புச் சட்டம் மற்றும் சிறார் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். மீட்கப்பட்ட குழந்தை தற்போது சமூக நலத்துறையின் பராமரிப்பில் உள்ளது. உங்கள் குரலை உலகம் கேட்க தயாரா? வணக்கம் மேக்ஸ் வழங்கும் வணக்கம் வாய்ஸ் 2026. பவர்ட் பாய் வணக்கம் மலேசியா. மெயின் ஸ்பான்சர் போ மலேசியா. பங்கேற்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் பாடும் பாட்டை வீடியோ செய்து எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். கண்கவர் பரிசுகள் காத்திருக்கின்றன. வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இன்றே பங்கேற்கவும்.